சிவவாக்கியாரின் பாடல் 36 பாடலை பார்க்கலாம். செங்கல்லும் கருங்கல்லும் சிவந்த சாதி லிங்கமும் செம்பிலும் தராவிலும் சிவன் இருப்பன் என்கிறீர். உம்மதம் அறிந்து நீர் உம்மை நீர் அறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதர் ஆடல் பாடல் ஆகுமே அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, செங்கல்லில் கருங்கல்லில் சிவந்த ஜாதி லிங்கத்தில் செம்பில் தராவில் அப்படின்னா அந்த வெங்கலம் மாதிரி இருக்கக்கூடிய உலோகம் அப்படின்னு சொல்லலாம். தரா அப்படின்னா நிலம் அப்படிங்கிறதுனால நம்ம களிமண்ணில் எல்லாம் விநாயக பெருமானெல்லாம் பண்ணி நம்ம பூஜை பண்ணுவோம்ல, அதையும் நாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்த அந்த சிலைகளிலே எல்லாம் சிவபெருமான் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே, உங்ககிட்டயே சிவபெருமான் இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னு கேட்குறார். சிவன் இருப்பன் என்கிறீர், உம்மதம் அறிந்து நீர் உம்மை நீர் அறிந்த பின். உன்னுடைய மதங்கள் என்ன சொல்கிறதோ அந்த கொள்கைப்படி தானே நீங்கள் கொண்டாடுறீங்க. உங்களோட மதம் உங்களோட சமயம் என்னெல்லாம் சொல்லுச்சோ அதை தான் நீங்கள் கொண்டாடுறீங்களே தவிர, நீங்களாக உங்கள் நெஞ்சத்துக்குள்ளே சிவபெருமானை எழுந்தருள செய்திருக்கிறீர்களா? அதுதானே உண்மையான பக்தியாக இருக்க முடியும். இப்போ நம்ம நிறைய படிக்கிறோம், படித்ததை அப்படியே நாம் தேர்வுக்கு தான் எழுதுவோமே தவிர, வாழ்க்கையில் நம்ம அதை பயன்படுத்தும் போது எத்தனை வடிவங்களாக மாற்றுகிறோம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மதங்களின் மூலம் கற்றுக்கொண்ட பூஜைகளை எல்லாம் செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உள்ளே நடராஜ பெருமான் ஆடுவதையும் கேட்கலாம், மற்றவர்கள் அவர்களை போற்றி புகழ்வதையும் உம்மால் கேட்க முடியும். அம்பலம் நிறைந்த நாதர் ஆடல் பாடல் ஆகுமே, அவருடைய ஆடலையும் பார்க்கலாம், அவரை எல்லோரும் புகழ்ந்து பாடக்கூடிய அந்த பாடலையும் நீங்கள் கேட்கலாம். அதனால் உங்களை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சிவவாக்கியார் குறிப்பிடுறார். அடுத்த பாடல் பாருங்க. பூஜை பூஜை என்று நீர் பூஜை செய்யும் பேதைகள், பூசையுள்ள தன்னிலே பூசை கொண்டதெவ்விடம். ஆதி பூஜை ஆனதோ அனாதி பூஜை கொண்டதோ, ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ, ஏது பூசை கொண்டதோ இன்னதென்று இயம்புமே அப்படின்னு சொல்கிறாரு. இயம்புங்கள், எது பூஜை கொண்டது என்று இயம்புங்கள் அப்படின்னு கேட்குறார். இப்போ பூஜை பூஜை என்று நீர் பூஜை செய்யும் பேதைகள், நீங்கள்லாம் அறியாமையிலே இருக்கிறீர்கள். புற பூஜை, பூஜை பூஜைன்னு நம்ம செய்கிறோம். பூஜைன்னா என்ன செய்கிறோம்? குளிக்கிறோம், அப்புறம் இறைவனுக்கு எதையெல்லாம் படைக்கணுமோ அதையெல்லாம் செஞ்சு கொண்டு வைக்கிறோம், விளக்கு ஏற்றுறோம், சாம்பிராணி போடுறோம், சூடம் ஏற்றி காட்டுறோம், பூக்கள் போடுறோம், மாலைகள் போடுறோம், மந்திரங்களை சொல்லி துதிக்கிறோம். இதையெல்லாம் தான் நம்ம பூஜை பூஜைன்னு சொல்லிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பூசையுள்ள தண்ணிலே பூசை கொண்டதெவ்விடம். இந்த பூசை எங்கே நடந்து கொண்டிருக்கிறது? வெளியில் நடந்து கொண்டிருக்கிறதா, உள்ளத்துக்குள்ளே அந்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறதா? அப்போ நம்ம அந்த பூஜையை வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நடக்கிறதெல்லாம் வெளியில் பார்க்குறோம். அதையெல்லாம் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளார நீ பார்க்குறியா? அந்த வழிபாடு எங்கே இருக்குது? உள்ளத்துக்குள்ளே தானே இருக்குது. இப்போ வெளியில் செய்கிறதெல்லாம் சடங்குகள் தானே. அந்த வெறும் சடங்குகளையே பார்த்துட்டு நாம் இறைவனை பார்த்த மாதிரியும் இறைவனை பூஜை பண்ண மாதிரியும் நினச்சிக்கிறோமே. வெறும் சடங்குகளால் எந்த பயனும் இல்லை. அதை நீ உன்னுடைய உள்ளத்திலே நிகழ்த்தி பார்த்துருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். இன்னும் கேட்குறாரு, ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ. நீ செய்ய இந்த பூஜை இருக்க, இந்த பூஜையை சிவபெருமான் ஏற்றுக்கிட்டாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் சொன்னாரா? ஆதியான சக்தி ஏற்றுக்கொண்டதா? அனாதியான சிவன் இந்த புற பூஜையை ஏற்றுக்கொண்டானா? அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அவன் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த புறச்சடங்குகள் இறைவனுக்கு தேவையில்லை. அந்த பூஜையை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே நிகழ்த்துங்கள், அதுதான் உண்மையான பூஜை. அப்படி நீங்கள் நிகழ்த்தும் போது அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் பாருங்க. இருக்கு 4 வேதமும் எழுத்தையற ஓதிலும்
பெருக்க நீர் பூசினும் பிதற்றினும் பிரானிரான் உருக்கி நெஞ்சை உள்கலந்து உண்மை கூற வல்லீரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே. என்ன அழகு பாருங்க. இருக்கு 4 வேதமும், ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாம வேதம்னு சொல்கிறோம்ல. இந்த 4 வேதங்களையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உடம்பு பூரா தூய வெந்நீரை பூசிக்கொண்டு இருக்கீங்க. எதையோ நீங்கள் தெய்வீக காட்சி மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். பிதற்றினும் அப்படின்னா வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னென்னவோ பிதற்றி கொண்டு இருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் பிதற்றினால் சிவபெருமான் வந்துடுவாரா என்ன? இதில் எல்லாம் பிரான் இரான், அதில் எல்லாம் பிரான் இல்லை. வெறும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுல இறைவனை பார்க்க முடியுமா? இல்லை உடம்பு பூரா விபூதியை பூசிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இறைவனை பார்க்க முடியுமா? கண்டதையெல்லாம் இதுதான் தெய்வீகம், இதுதான் தெய்வீகம் அப்படின்னு உளறி கொட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கெல்லாம் இறைவன் காட்சி அளிப்பானா என்ன? பிரான் இரான், பிரான் என்றால் நம்மை விட்டு நீங்காதவன் அப்படிங்கிறது பொருள். பிராட்டி அப்படின்னா என்னை விட்டு நீங்காதவளாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு பேர். அதனால் இந்த பிரான் இரான் அப்படின்னா உன்னை விட்டு நீங்காத அந்த இறைவன் அங்கெல்லாம் இல்லை. உருக்கி நெஞ்சை உள்கலந்து உண்மை கூற வல்லீரேல், உன்னுடைய நெஞ்சத்தை உருக்கு. என்னுடைய நெஞ்சு கணக்கல்லா அப்படின்னு கேட்பார் ஒரு சித்தர். இந்த மனசு ஒன்றும் பெரிய கல் இல்லை, அது கல்லாக இருந்தாலும் அதை உருக்கு. அந்த உருக்கி நெஞ்சை உள் கலந்து ஒன்றை அந்தோட கலந்துட்டு உண்மை கூற வல்லீரேல், உண்மையான கடவுளை நீங்கள் அங்கே பார்க்க கூடிய ஆற்றல் உங்களுக்கு வாய்க்குமானால் அகண்ட ஜோதியாக கூட இறைவனை நீங்கள் உணர்ந்து அவனோடு ஐக்கியமாக முடியும். அந்த பரம்பொருளை உணர்ந்து அந்த பரம்பொருளோடு நீங்கள் ஐக்கியமாகலாம் அப்படின்னு நமக்கு ஒரு வழியை சொல்லுகிறார். அடுத்த பாடல் பாருங்க. களத்தில் பார்த்து வைத்த நீர் கடுத்த தீ முடுக்கினால் களத்திலே கறந்ததோ கடுத்த தீ குடித்ததோ, நிலத்திலே கறந்ததோ நெழ்வு சிம்பு கொண்டதோ, மனத்தின் மாயை நீக்கியே மனதுள்ளே கறந்ததே. கறந்தது அப்படின்னா மறைந்து போவது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, களத்தில் வார்த்து வைத்த நீர் கடுத்த தீ முடுக்கினால் களத்திலே கறந்ததோ கடுத்த தீ குடித்ததோ. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி அடுப்பில் வைக்கிறோம், தண்ணி சுட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த தண்ணி என்ன ஆகும்னா ஆவியாகி மேலே போயிடும். அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணி இல்லாமலேயே போயிடும். அப்போ அந்த தண்ணி எல்லாம் பாத்திரம் குடிச்சிருச்சா? இல்லை நம்ம நெருப்பை எரிய வச்சோமே அந்த நெருப்பு குடிச்சிட்டுதா? எது குடிச்சுது? ரெண்டுமே குடிக்கலை. அது ஆவியாக மாறி மேலே போயிடுச்சு. நிலமாக்கிய மண்ணில் அந்த நெருப்பு மறைஞ்சு போச்சா? அல்லது நீளமான அந்த பரந்த ஆகாயத்தை போய் சேர்ந்துருச்சா? யோசிச்சு பாருங்க. களத்திலே கறந்ததோ கடுத்த தீ குடித்ததோ, நிலத்திலே கறந்ததோ நீள் விசும்பு கொண்டதோ. பூமி தின்னுடுச்சா? பூமி அதை குடிச்சிருச்சா? இல்லை ஆகாயம் குடிச்சிருச்சா? நல்லா யோசிச்சு பாரு. மனத்தின் மாயை நீக்கியே, இந்த மனசுக்குள்ளார மாயை இருக்குல்ல, அந்த மாயையான பாவங்கள் குற்றங்கள் அது எல்லாத்தையும் விடு. எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை நோக்கி நீ உன்னுடைய எல்லாவற்றையும் செலுத்து. அப்படி செலுத்தி நீ தியானம் பண்ணால் இந்த ஆன்மாவை மனமாகிய ஆகாயம், ஆகாயம்னா மேலே இருக்கிற ஆகாயம் இல்லை, இந்த மனமாகிய இந்த ஆகாயத்துக்குள்ளாரையே வெட்ட வெளியிலே இறைவனை காண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்த பாடல் பாருங்க. பறைச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா, இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ, பறச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, பறச்சியும் பணத்தையும் பகுத்து பாரும் முளே அப்படின்னு கேட்குறார். இப்போ நம்ம ஜாதின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த ஜாதியை வச்சுக்கிட்டு எத்தனை தர்மங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தர்மங்கள் எல்லாம் அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, சாதியில் தாழ்ந்த பறச்சின்னு யாரும் கிடையாது, செல்வத்தில் உயர்ந்த பணக்காரின்னு யாரும் கிடையாது.
இழி பிரிவுகள் இல்லை. மனிதர்கள் அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உலகத்திலே எல்லா உயிர்களும் ஒன்று போல் தோன்றியது தான். பிறப்புன்னா பிறப்பு தான், எல்லாம் பிறக்குது, இந்த உலகத்துக்கு வருது, அவ்வளவுதான். இதில் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு ஏதாவது எழுதி வச்சிருக்குதா? மாமிசம் எலும்பு தோல் இவற்றிலெல்லாம் இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னா அதில் எல்லாம் எழுதி வச்சிருக்குதா இது இன்ன ஜாதின்னு? இப்போ ரத்தம் கொடுக்குறோமே, எந்த ரத்தம் யாருக்கு போகுதுன்னு யாருக்கு தெரியும்? ரத்த வங்கியில் ரத்தத்தை கொண்டு போய் நம்ம சேமிப்பாக வச்சிடுறோம். அதிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களே, அந்த ரத்தம் யாருடைய ரத்தம்னு தெரிஞ்சால் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்முடைய உடம்பில் இன்ன சாதிக்காரன்னு எழுதியா வச்சிருக்குது? எந்த இலக்கமும் இல்லையே, ஒரு நம்பர் கூட போட்டு வைக்கலையே, எதுவுமே எழுதி வைக்கலையே. அவள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரியாக இருந்தாலும் திருமணம்னு ஒன்று ஆயிட்டுதுன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தானே. இதில் அவளுடைய இன்பம் வேறு இவளுடைய இன்பம் வேறு என்று ஏதாவது இருக்கிறதா? எல்லாம் ஒன்று தான். இதில் எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது, இதில் ஜாதி வேறுபாடும் இல்லை அப்படின்னு சிவவாக்கியார் எல்லோருக்கும் ஒரு தெளிவான ஒரு செய்தியை இதிலே குறிப்பிடுகிறார். ஓம் நம சிவாய. தொடர்ந்து பாருங்க. நாம் தொடர்ந்து இந்த பாடலை பற்றி சிந்திப்போம். நன்றி.